வா செல்லம்மா நம்ம நடந்து போகலாம் வெளியில் அப்படின்னு கையை கோத்துட்டு நடந்துட்டார் ஒரு வாட்டி. அது வந்து ஒரு சோதனையாக பண்ணார். சோதனைனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ பெண்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் வந்து கணவன் மனைவியாகவே இருந்தாலும் பக்கத்தில் போகக்கூடாது. கொடுமையான ஒரு காலம். கணவன் முன்னாடி போகணும், 10 அடி தள்ளி தான் மனைவி வரணும். இப்படி தலை குனிஞ்சிட்டு தான் வரணும். அதுவும் வீட்டுக்கு வந்துட்டா ஒரு கைதி தான் அவங்க. அதை அவர் உடைக்கணும்னு நினைக்கிறார். இவங்க வந்து இவங்களுக்கு எப்படின்னா பாவம், பாரதியாரையும் மறுக்க முடியல, மற்றவங்களுடைய கிண்டல் கேலி விமர்சனங்களையும் தாங்கிக்க முடியல. அவங்க பாடு கஷ்டம் இல்லையா? கண்டிப்பா. ஆனாலும் சரி, நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்க பேசிக்கிட்டோம், செய்கிறேன், பொறுத்துக்கிறேன். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன். கோவம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், புலம்பலாம். உங்கள் உடல் நிற்கிறேன். ஆமாம், விட்டு கொடுக்கல. சரி, ஐ வில் ஃபேஸ். நீங்கள் என்ன சந்திக்கிறீங்களோ ஐ வில் ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்லி கை கோத்துட்டு அவங்களும் நடக்கிறாங்க. அப்போ ஃபீல் பண்ணியிருக்கலாம் அவங்க, ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறாருன்னு ஃபீல் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு சராசரி பெண் தானே. அவர் தைரியமாக கை கோத்துட்டு போயிட்டார், பாட்டு பாடிட்டு அவர் போயிட்டார். ஏன்னா சொந்த உறவினர்களே கிண்டல் பண்ணுவாங்க.